பைபிள் சொல்லுது நியாய தீர்ப்பு நாள்ல ஒவ்வொருவரும் அவங்க பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணும்னு. ஆனா கடவுள் என்ன மன்னிப்பாரு இல்லையா? அத நம்ம கோர்ட்ல பாக்கலாமா? இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீங்க காசை வாங்கிட்டு என்ன விட்டுறலாம்ல? ஒரு பொல்லாத நீதிபதி தான் அதை ஏத்துப்பாரு. ஆனா நல்ல நீதிபதி சொல்வாரு, இறுதி தீர்ப்பு என்னன்னா உன் பாவத்துக்கு நீதான் தண்டனை அனுபவிக்கணும். தேவன் பொல்லாத நீதிபதி கிடையாது. அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரா இருக்காரு. அவர் பாவத்தை வெறுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவருக்கு விரோதமா பாவம் பண்ற எல்லாரையும் அவியாம எரியிற அக்னி கடல்ல போகணும்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு. அங்க அழுகையும் பொருட்களுக்கும் உண்டாயிருக்கும். அப்போ யாருதான் பரலோகத்துக்கு போக முடியும்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தேவன் நம்மள ரொம்ப நேசிச்சதுனால இயேசு என்ற பேர்ல இந்த பூமிக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கைய வாழ்ந்தாரு. அவர் பாவமே செய்யல, ஒரு தடவை கூட செய்யல. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக சாகும்படியா தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் பாடுபட்டு அதிகமாய் அடிக்கப்பட்டார். அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு மரித்தார். அதனால பாவிகளான நமக்கு விடுதலை கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் 3ஆவது நாள் உயிரோட எழுந்து மரணத்தை ஜெயித்தாரு. நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எதுவுமே செய்ய முடியாது. அது தேவனுடைய கிஃப்ட். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து முன்னாடி தாழ்த்தி மனம் திரும்புறாங்களோ அவங்களையெல்லாம் அவர் மன்னிக்கிறாரு, உங்களை சுத்தப்படுத்துறாரு, உங்களுக்கு புது இருதயத்தை தராரு. பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு. அதனால உங்க இஷ்டப்படி வாழ்றதை நிறுத்திட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க. பைபிள படிங்க, அதன்படி செய்யுங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் வளர சபைக்கு போங்க. அதுக்கப்புறம் நீங்க பெற்ற சந்தோஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க.